அப்போ நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம இயேசு என்ன பண்ணுமா, இயேசு மேல நம்பிக்கை வைக்கணும், இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசு விசுவாசிக்கும் போது நம்ம கெட்டு போக மாட்டோம், நம்ம நல்லா இருப்போம். ஆமென். நம்ம அழிந்து போக மாட்டோம், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமென். நம்ம மரணத்தை அடைய மாட்டோம், நம்ம நித்தியமாக ஜீவனோடு கூட இருக்க முடியும். இதுக்கெல்லாம் அர்த்தம் இதுதான். அதனால இந்த இறைவேளையில உங்களை மீண்டுமாக இந்த கிறிஸ்துமஸ்க்கு ஆமென் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக உங்க வாழ்க்கையில மாறட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கிறிஸ்துமஸ்னா புது துணி போடணும்னு கட்டாயம் இல்லை. வெளியில போய் பாருங்க, எத்தனை பேர் புது துணி போடல. என்ன இயேசு வாழ்க்கையில பிறந்த ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான். இயேசு உங்க வாழ்க்கையில அர்த்தமுள்ள இயேசுவா, a meaningful Jesus in your life. Amen. We should have a meaning for our life. At the same time, Jesus is a meaningful Jesus. The Jesus who gives life to our life. He gave his life to our life so that we may live in him without any perish. மத்தேயு 1:26 என்ன போட்டிருக்குன்னா, இம்மானுவேல்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். Emmanuel means God with us. தேவன் நம்மோடு. அப்ப நீங்கள் விசுவாசிக்கும் போது என்ன நடக்கும்? தேவன் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருப்பார். Amen. Jesus will be with us forever and ever. He will not leave us. He will not forsake us. He will be with us forever.